Dear students, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிற விஷயம் அர்கினியஸ் ஈக்குவேஷன், த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரியாக்ஷன் ரேட், 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி, யூனிட் 7 கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் சப்டிவிஷன் 7.8 அர்கினியஸ் ஈக்குவேஷன், த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரியாக்ஷன் ரேட். ஓகே, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரியாக்டண்ட்டு ரியாக்ட் பண்ணி ப்ராடக்டாக மாறும். ஸோ அப்படி ப்ராடக்டாக மாறுறப்ப அது எவ்வளோ ஸ்பீடில் நடக்குதுங்கிறத தான் நம்ம ரேட் அப்படின்னு நம்ம டிட்டர்மின் பண்ணுறோம். ஸோ அந்த ரேட்டோட இன்க்ரீஸுக்கும் டிக்ரீஸுக்கும் டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிற ஈக்குவேஷன் தான் அர்கினியஸ் ஈக்குவேஷன். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். டவுட் இருந்துச்சுனாக்கா 2 to 3 டைம்ஸ் வீடியோ ரிப்பீட் பண்ணி புக்கை பக்கத்தில் வச்சுட்டு இதை நீங்கள் படிச்சிங்கனாக்கா இந்த சப்ஜெக்ட் அர்கினியஸ் ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸியாக புரியும். கீப் வாட்சிங். ஸோ ஜென்ரலி rate of the reaction increasing with the temperature. If you increase the temperature அதிகப்படுத்தணும்னா ரியாக்ஷன் ரேட் அதிகமாகும். டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணோம்னா ரியாக்ஷன் ரேட்டு குறையும். இது எல்லா ரியாக்ஷனுக்கும் பொருந்துமா சார் அப்படின்னா மேக்ஸிமம் பொதுவாக எல்லா ரியாக்ஷனுக்கும் பொருந்தும். பட் 1 or 2 ஃபியூ எக்ஸப்ஷன்ஸும் உண்டு. ஒரு சில ரியாக்ஷன்ஸ் டெம்பரேச்சர் அதிகமாக்குனா ரியாக்ஷனோட ஸ்பீடு குறைஞ்சிரும். ஆனால் பொதுவாக டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால் ரியாக்ஷன் ரேட்டு அதிகமாகும். ஒரு ரஃப் ரூல் ஒன்று இருக்குது. என்னென்னா, இஃப் யூ இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் பை 10 degree Celsius, ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வில் பி டபுள்டு. ரூம் டெம்பரேச்சரில் நடக்கிற ஒரு ரியாக்ஷனோடைய டெம்பரேச்சரை 10 degree Celsius நம்ம அதிகமாக்கணும்னா அந்த ரியாக்ஷனோடைய ரேட்டு டபுள் ஆகிடும். அதனுடைய ரேட்டு வந்து டபுள் ஆகிடும். அந்த ஸ்பீடு வந்து டபுள் த ஸ்பீடு இப்போ ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அந்த ரியாக்ஷன் வந்து அவ்வளோ ஸ்பீடில் போக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில். ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஆர் நோன் விச் டு நாட் டேக் பிளேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர் பட் அக்யூர் ரெடிலி அட் ஹையர் டெம்பரேச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஃபார்மேஷன் இருக்குது. ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வாட்டர் மாலிகுல் ஃபார்மேஷன் பண்ணுது. இதுக்கு ஹை டெம்பரேச்சர் தேவை. எப்படியாப்பட்ட டெம்பரேச்சர்? எலக்ட்ரிக் ஸ்பார்க்கு இஸ் பாஸ்டு. ஸோ அந்தளவுக்கு ஹை டெம்பரேச்சர் கொடுத்தா தான் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒன்றா சேர்ந்து H2O மாலிகுல்ஸ் நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஸோ இதை தான் சொல்கிறார் அர்கினியஸ். இதை மாதிரி நிறைய ஈக்குவேஷன்ஸை படித்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் அர்கினியஸ் சொல்கிறாரு, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் மோஸ்ட்லி vary with temperature. எதை பேஸ் பண்ணி? in such a way that the rate constant is directly proportional to e to the power minus EA by RT. அதுதான் அவருடைய பேசிக் அவர் சொன்ன விஷயம். எல்லா ரியாக்ஷனும் டெம்பரேச்சரை பொறுத்து வேரி ஆகுது. ஸோ அப்படி வேரி ஆகுதுல அதனுடைய அந்த ரேட் கான்ஸ்டன்ட். அப்போ அந்த ரேட் கான்ஸ்டன்ட் எதுக்கு நேர் தகவு? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இ டு த பவர் மைனஸ் EA by RT. அந்த ரேட் கான்ஸ்டண்ட்டுக்கு ஒரு ரிலேஷன் சொன்னார். K இஸ் ஈக்குவல் டு A e to the power minus EA by RT. அந்த ரேட் கான்ஸ்டன்ட், ரியாக்ஷனோடைய ரேட்டு கான்ஸ்டன்ட்டு டெம்பரேச்சரை பொறுத்து வேரி ஆகிறப்ப அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா, ரேட் கான்ஸ்டன்ட் K இஸ் ஈக்குவல் டு A e to the power minus EA by RT. EA by RT. இங்கே ஏங்கிறது ஃப்ரீக்குவென்சி ஃபேக்டர், ஆறுங்கிறது தான் கேஸ் கான்ஸ்டன்ட், EAங்கிறது தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி, T இஸ் அப்சல்யூட் டெம்பரேச்சர் இன் கெல்வின். ஓகே சார். ஃப்ரீக்குவென்சி ஃபேக்டர் அப்படின்னாக்க சார், ஃப்ரீக்குவென்சி ஃபேக்டர் அப்படின்னா ஃப்ரீக்குவென்சி ஆஃப் கொல்யூஷன்ஸ். ஃப்ரீக்குவென்சி ஃபேக்டர்னால் அதுதான் ஃப்ரீக்குவென்சி ஆஃப் கொல்யூஷன்ஸ். எவ்வளவு மோதல்கள் நடக்குது, நம்பர் ஆஃப் கொல்யூஷன்ஸ் பர் செகண்ட், அதை தான் நம்ம ஃப்ரீக்குவென்சி ஃபேக்டர்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ரீக்குவென்சி ஃபேக்டருங்கிறது does not vary significantly with temperature and hence it may be taken as a constant. அந்த எத்தனை மோதல்கள் நடக்குது அப்படிங்கிறது டெம்பரேச்சரை பொறுத்தது அல்ல. அதனால தான் அதை கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். EAங்கிறது தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ அர்கினியஸ் இந்த சயின்டிஸ்ட்டு அதை அப்படி கன்சிடர் பண்ணார். என்னன்னா, மினிமம் எனர்ஜி தட் எ மாலிகுல் மஸ்ட் ஹாவ் டு பொசஸ் டு ரியாக்ட். அதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. 2 மாலிகுல் ரியாக்ட் பண்ணணும்.
அந்த 2 மாலிக்கூலும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும். 2 மாலிக்கூல் வித்தவுட் எனர்ஜி இருந்ததுன்னா ரெண்டும் ரியாக்ஷனுக்கு வரவே வராது, ப்ராடக்ட் கிடைக்கவே கிடைக்காது. அந்த 2 ரியாக்டண்ட்டுமே ரியாக்ஷன் பண்ணணும்னா அதுக்குள்ளேயே கொஞ்சம் எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி இருந்தால் தான் அது ரியாக்ஷனுக்கே வரும். ஸோ அந்த எனர்ஜியை தான் அவர் வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொன்னார். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குது, அதனால தான் ரேட் கான்ஸ்டன்ட்னுடைய அந்த ரிலேஷனை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்ப K இஸ் ஈக்குவல் டு AE டு த பவர் மைனஸ் EA/RT அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ ஏங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர், இஏங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட்டு, டீங்கிறது டெம்பரேச்சர் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இப்போ 2 பக்கமும் நம்ம லாக் எடுப்போம். ஸோ லாக் எடுக்கிறப்ப ln K இஸ் ஈக்குவல் டு ln A கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால ln A ப்ளஸ்ஸு ln E டு த பவர் மைனஸ் EA/RT. ஓகே, திரும்பி ln A மைனஸ் EA/RT முன்னாடி வந்துடுது. ஸோ மைனஸ் EA/RT அண்டு ln ஈயோட வேல்யூ 1ங்கிறதுனால இந்த பவரில் இருக்கிறது மட்டும் மைனஸ் EA/RT இங்கே வந்துடுச்சு. இந்த மைனஸ் EA/RTயை தனியாக நம்ம பிரித்து எழுதுகிறோம். ln K இஸ் ஈக்குவல் டு ln A மைனஸ் EA/R. டீயை மட்டும் தனியாக எடுத்து 1/T அப்படின்னு போடும். இந்த ஈக்குவேஷனை பார்க்குறதுக்கு y இஸ் ஈக்குவல் டு C ப்ளஸ் mx அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஃபார்முலாவும் ஒத்துருக்கிறதுனால இப்போ இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சாலும் அந்த கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைனாக தான் போகும். ஏன்னா இந்த ஃபார்முலா தான் y இஸ் ஈக்குவல் டு C ப்ளஸ் mxங்கிற ஃபார்முலாவும் ஒத்துருக்கு. ஸோ y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் C அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளாட்டு கண்டிப்பாக ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரைட் லைனில் ln Kவுக்கும் 1/Tக்கும் அந்த ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். அதனுடைய நெகட்டிவ் ஸ்லோப்பு ஸ்ட்ரைட் லைன் போகிறப்ப அதனோட நெகட்டிவ் ஸ்லோப்பு எடுத்தோம்னாக்க அந்த வேல்யூ தான் மைனஸ் EA/RT. அதாவது ஆக்டிவேஷன் எனர்ஜி, கேஸ் கான்ஸ்டன்ட் அண்டு டெம்பரேச்சர் அங்கே நமக்கு கிடைக்கும். ஆக்டிவேஷன் எனர்ஜி எக்ஸாக்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, இப்போ டூ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் அந்த ரியாக்ஷன் போகுது. டெம்பரேச்சர் T1 அண்டு டெம்பரேச்சர் T2. அப்படி இருக்கிறப்பையும் we can calculate the activation energy as follows. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்ஷன் வந்து டெம்பரேச்சர் T1 ரேட் கான்ஸ்டன்ட் K1, இன்னொரு டெம்பரேச்சர் T2 ரேட் கான்ஸ்டன்ட் K2. ஸோ அர்கினியஸ் ஈக்குவேஷன் படி ln K1 ஏன்னாக்க ரேட் கான்ஸ்டன்ட் நம்ம K1ன்னு எடுத்துருக்கோம். K1 is equal to ln A minus EA/R T1 டெம்பரேச்சர் T1. இங்கே பாருங்கள் ln K2 is equal to ln A minus EA/R T2 டெம்பரேச்சர் T2. இது K2. ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷனும் இருக்குது. இது டெம்பரேச்சர் 1 ரேட் கான்ஸ்டன்ட் K1, இது டெம்பரேச்சர் 2 ரேட் கான்ஸ்டன்ட் K2. இப்போ இந்த ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன், இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இப்போ ஈக்குவேஷன் 2 மைனஸ் 1 அப்படி போடுறப்ப ln K2 minus K1 is equal to minus EA/RT2 plus EA/RT1 அப்படின்னு வரும். இது ரெண்டுத்துலேயுமே EA/R அப்படிங்கிறது பொதுவாக இருக்குது. அதனால் EA/R பொதுவாக எடுத்துட்டோம்னா 1/T1 minus 1/T2 ln A minus B ஃபார்முலாவில் இருக்கிறதுனால அது A/Bன்னு மாற்றிக்கலாம். அப்போ K2/K1 ln K2/K1 is equal to இதில் பொதுவாக EA/R அப்படிங்கிறத வெளியில் எடுத்துட்டோம்னாக்க 1/T1 minus 1/T2 மைனஸால் உள்ளார பெருக்கிறப்ப அதனால் 1/T1 minus 1/T2 அப்படின்னு மாறிடுச்சு. லான் வேல்யூவை லாகாக மாற்றுறதுக்கு 2.303 நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அப்போ 2.303 மல்டிப்ளை பண்ணுறப்ப 2.303 லாக் K2/K1 is equal to EA/R. T2 இதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். T2 மைனஸ் T1 டிவைடட் பை T1 T2. இதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் T1 பெருக்கணும், T2 மைனஸ் T1 இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டோம்னாக்க T1 T2. ஸோ இதுதான் எக்ஸ்பிரஷன். திஸ் கேன் பி யூஸ்டு டு கால்குலேட் த ஆக்டிவேஷன் எனர்ஜி EA ஃப்ரம் த ரேட் கான்ஸ்டன்ட் K1 அண்ட் K2 அட் டெம்பரேச்சர் T1 அண்டு T2. அப்போ அர்கினியஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் இருந்ததுனாலும் டெம்பரேச்சர் T2லேருந்து T1
கழிச்சிட்டு அதிலிருந்து கிடைக்கிற அந்த ஈக்குவேஷன்லேருந்தும் நம்மளால் ஆக்டிவேஷன் எனர்ஜியை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷன். அர்கினியஸ் சஜஷன் அதுதான். இஃப் இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ரேட் கான்ஸ்டன்ட் வில் பி இன்க்ரீஸ், ரேட் கான்ஸ்டன்ட்டு அதிகமாகும் அப்படிங்கிறத பேஸாக வச்சுக்கிட்டாரு. ஒரு ஜென்ரல் ரூல் படி 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டபுள்டு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அவர் சொன்ன ஈக்குவேஷன் தான் K is equal to AE to the power minus EA by RT. இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து அந்த ரியாக்டண்டோட ஆக்டிவேஷன் எனர்ஜியை நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த டெம்பரேச்சர் வேரி ஆகிறப்ப எப்படிலாம் அந்த ரியாக்ஷன் நடக்குங்கிறத ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். புக்கை ரெஃபருக்கு வச்சுட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்க இந்த ஈக்குவேஷன்ஸ், இந்த டெரிவேஷன் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். தேங்க்யூ.